வணக்கம். என் பெயர் நித்யா. இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு. என்னுடைய தலைப்பு கவிஞர் தாமரை. இவங்களுடைய பிறப்பு 10 நவம்பர் 1975 கோயம்புத்தூர். தொழில் பார்த்தீங்கன்னா கவிஞர், பாடலாசிரியர், எழுத்தாளர், ஊடகவியலாளர். காலம் 1997 பிறந்து இப்போ வரையும் இருக்காங்க. இவங்களோட துணைவர் தியாகு. இவங்க இயந்திர பொறியியல் பட்டதாரி கூட. இவரின் தந்தை கவிஞராகவும் நாடக ஆசிரியராகவும் விளங்கியுள்ளார். ஒரு கதவும் கொஞ்சம் பள்ளிப்பாலும் என்ற கவிதை தொகுப்பை அளித்துள்ளார் தாமரை. சிறுகதையிலும் எழுதக்கூடியவர் இவர். சந்திர கற்கள், என் நாட்குறிப்பின் நடுவிலிருந்து சில பக்கங்கள் ஆகிய சிறுகதை தொகுப்புகளையும் படைத்துள்ளார். இலக்கிய படைப்புகளுக்காக திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, சிற்பி விருது ஆகிய விருதுகளையும் பல்வேறு பரிசுகளையும் பெற்றுள்ளார். வசீகர, அழகிய அசுரா, தவமின்றி கிடைத்த வறுமை என புகழ்மிக்க பாடல்களை இயற்றியுள்ளார். இலங்கை, சிங்கப்பூர் நாடுகளுக்கு பயணித்துள்ளார். ஆங்கில சொற்களை கலந்து இவர் பாடல்களை எழுதுவதில்லை. இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ், இயக்குனர் கௌதம் மேனன் ஆகியோர் படங்களில் தாமரை அதிக பாடல்களை எழுதியுள்ளார். இவங்களோட பணி வாழ்வு பார்த்தீங்கன்னா, தாமரை கோவை அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் உற்பத்தி பொறியியலில் பட்டம் பெற்று 6 ஆண்டுகள் கோவையில் பணிபுரிந்தார். கவிதையில் ஏற்பட்ட நாட்டத்தால் கட்டற்ற எழுத்தாளராக கட்டுரைகள், கவிதைகள், கதைகள் எழுதி வந்தார். அவரது இலக்கிய ஆக்கங்களால் கவனிக்கப்பட்டு திரைப்படத்துறையில் அறிமுகமானார். தமிழ் திரையுலகில் முதல் பெண் பாடலாசிரியராக தாமரை அறிமுகமானார். இவங்க எழுதின புத்தகம் பார்த்தீங்கன்னா, ஒரு கதவும் கொஞ்சம் பள்ளிப்பாலும் அப்படின்ற புத்தகம் கவிதை தொகுப்பா வெளியாகிருக்கு. இவங்க தான் அது கவிஞர் தாமரை.